பிரக்யா இனிமே இந்த உலகத்தில் இல்லைங்கிற விஷயத்த உன் மனசை ஏத்துக்க பழகிக்கும். இல்ல பிரபா, என் பிரக்யா உயிரோட தாண்டா இருக்கா. அவ என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்காடா. அப்படி இருக்கும் போது என்னை இப்படி தனியா விட்டுட்டு எப்படிடா போவா? இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா, இந்த சந்தோஷத்துக்கு பதிலா நான் சாகணும்னு சொன்னா கூட அதுக்கும் ரெடியா இருக்கேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். ஒருவேளை நம்ம 2 பேருக்கும் சாக வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா முதல்ல நான் தான் சாவேன். என்னை எதிர்த்து நீங்க பேசக்கூடாது. இங்க பாருங்க, நீங்க என் பக்கத்துல இருந்தா போதும், நான் சாகிறதுக்கு கூட தயங்கவே மாட்டேங்க. நான் போறேங்க. I love you. பிரக்யா, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். I love you too. உனக்கு எதுவும் ஆகாது பிரக்யா. I love you so much. I love you. பிரபா, பிரக்யா உயிரோட தாண்டா இருக்கா. இங்க பாரு பிரபா, நான் உயிரோட இருக்க, எங்களோட காதல் உயிரோட இருக்கு. அவ எப்படி சாவா சொல்லு? என் ஹார்ட் துடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ பிரக்யாவோட ஹார்ட்டும் துடிச்சுக்கிட்டே இருக்கும். நான் மூச்சு வாங்குறேன்னா அதுக்கு அர்த்தம் அவளோட மூச்சு நின்னு போகாது. அவ திரும்பி வருவா பிரபா. நான் சொல்றது நம்ப. அவ திரும்பி வருவா. அவளுக்கு சாவே இல்ல பிரபா. அவ கண்டிப்பா திரும்ப வருவா. அவ வந்துதான் ஆகணும். உனக்கு எதுவும் ஆகாது. நீ நல்லாதான் இருப்ப பிரக்யா. நீ கண்டிப்பா திரும்ப வருவ. நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு உனக்கு தெரியும். எனக்காகவாவது நீ கண்டிப்பா வருவ. ப்ளீஸ் குண்டச்சி, சீக்கிரம் வந்துரு. நீ வந்ததுக்கு அப்புறம் நான் எப்போ உன் கூட சண்டை போட மாட்டேன், உன்னை திட்டவும் மாட்டேன். நீ என்ன சொல்றியோ நான் அதையே தான் பண்ணுவேன். ஐ நோ நீ உயிரோட இருக்கன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் ப்ளீஸ் வந்துரு. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அபியால இதை தாங்கிக்க முடியல. எப்படியாவது பிரக்யாவோட பாடியை சீக்கிரமா கொண்டு வந்தாகணும். அதை பார்த்தாதான் அவங்க இறந்த விஷயத்தை இவன் நம்புவான். நிக்கல், பிரக்யா செத்துட்டாங்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல? எனக்கு இந்த விஷயம் தெரியாம உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? பிரக்யா இறந்துட்டா, நான் அபி உயிரோட இருக்கிற விஷயமும் எனக்கு தெரியும். அவ அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆள் துஷ்யந்தா அவன் கொன்னுட்டான். என்ன? கவலைப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணும் இல்ல. அபிக்கு எதுவும் ஆகாது. அவன் துஷ்யந்த கொன்னது அவனுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்கு. அதனால நீ கவலைப்படாத. ஆனா நீயே டென்ஷனா இருக்க. அபி சாகல, பிரக்யா மட்டும்தான் செத்துட்டா. அபி சேஃபா தான் இருக்கான். ஆலியா உன்னை எதுவும் பண்ண மாட்டா, விடு. நான் ஆலியா பார்த்து பயப்படுறேன் நீ நினைக்கிறியா? அவளுக்கு பயந்துகிட்ட நான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். எங்க இருக்கா அந்த ஆலியா? அவளோட நான் பேசணும், கூப்பிடு. இப்ப வேண்டாம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். பாய். டாம் ஆலியா, இந்த வீட்ல இருக்கிறவங்க எங்க இருக்கீங்க? எல்லாரும் எங்க போயிட்டீங்க? மரியாதையா வெளியில வாங்க. வாங்க வெளியில. அன்னைக்கு உங்ககிட்ட வேண்டான்னு சொன்னேன்ல, என் பொண்ணு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டான்னு சொன்னேன்ல, கையெடுத்து கும்பிட்டு கேட்டனே. ஆனா என் பேச்ச நீங்க கேட்கவே இல்ல. அவளை வலுக்கட்டாயமா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப உங்க சந்தோஷத்துக்காக என் பொண்ணை பலியாக்கிட்டீங்களே. உங்க பேரனோட சந்தோஷத்துக்காக நீங்க என் பொண்ணை கொன்னுட்டீங்க. உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன். எங்க அந்த ஆலியாவும் தனுவும்? கூப்பிடுங்க அவங்க 2 பேரையும். என் பொண்ணு இந்த குடும்பத்துல கால் எடுத்து வச்சதுல இருந்து அவங்க 2 பேரும் என் பொண்ணை எப்படி கொல்லுதுன்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில அவளை எப்படியோ கொன்னுட்டாங்க. அவங்க 2 பேரும் இப்ப சந்தோஷமா இருப்பாங்க. அம்மா சரளா, உன்னோட வேதனைய என்னால புரிஞ்சுக்க உங்களால புரிஞ்சுக்க முடியாது. உங்களால எனக்குமே புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவ உங்க பொண்ணு இல்ல, என்னோட பொண்ணு. நான் தான் அவளோட அம்மா. அந்த வலி எனக்கு தான் தெரியும். நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த வலி பெத்தவளுக்கு மட்டும் தான் தெரியும். உங்களால அதை என்னைக்குமே புரிஞ்சுக்க முடியாது. அட கடவுளே, சரளாண்டி வந்துட்டாங்க. அவ்வளவுதான். ஆலியா தனக்கு உடனே போய் இந்த விஷயத்தை சொல்லணும். அவ எப்போ ஒரு டயலாக் சொல்வாளே,
என் புருஷனுக்காக என் தாலிக்காக நான் என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன்னு. இப்ப பாத்தியா இல்லையா, அவளுக்கு அந்த ரெண்டும் கிடைச்சு உலகத்தை விட்டே போயிட்டா. சரி பரவாயில்ல தனு, சாகுறவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்ற வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. தன்னோட கடைசி ஆசை நிறைவேறாம போனா அப்புறம் செத்து போனவங்களோட ஆவி அங்கேயும் இங்கேயும் அலையும்னு சொல்லுவாங்க. சாந்தியே அடையாதான். பாவம் பிரக்யா சுமங்கலியா மேல போயிட்டா. Cheers. வாவ், நீங்க 2 பேரும் இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கீழே போங்க. உங்க 2 பேரு சிரிப்பு தானா நின்னு போயிடும். ஏன் கீழே என்ன நடக்குது? பிரக்யாவோட அம்மா சரளா ஆண்டி அவங்க எவ்வளவு கோவத்துல வந்திருக்காங்க தெரியுமா? ஏதோ ஆட்டம் பாம்பை வெடிக்க போறாங்க. வாங்க, எல்லாரையும் வெளுத்து கட்டுறாங்க. நீங்க 2 பேர் மட்டும் தான் பாக்கி. சீக்கிரமா குடிச்சிட்டு கீழே வாங்க. அவங்க இப்ப எதுக்கு வந்தாங்க? சொன்னது கேட்டல, அவங்க கோவத்தை நம்ம மேல காட்ட. வா, அவங்க சோகமான சீன்ஸ பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்கள வீட்டை விட்டு துரத்தலாம். மோர் ஓவர், அவங்க பொண்ணு இப்ப உயிரோட இல்ல. சோ இவங்களுக்கு இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இல்ல. You're right தனு, அவங்க பொண்ணு இருந்தா தானே இங்க சொந்தம் கொண்டாட முடியும். பொண்ணே இங்க இல்லாதப்போ என்ன சொந்தம் வேண்டி இருக்கு? வா போய் வேடிக்கை பார்க்கலாம். லெட்ஸ் கோ. சொல்லு பிரக்யா, நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. ஏன்னா நானும் உன்னை லவ் பண்றேன் பிரக்யா. உயிருக்கு உயிரை நான் காதலிக்கிறேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது பிரக்யா. நமக்கு முதல் தடவை கல்யாணம் ஆனப்ப நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டோம். ஆனால் மறுபடியும் ஒன்று சேர்ந்தோம். அதே மாதிரி தான் இப்போவும் நடக்கும். நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், மறுபடியும் பிரிஞ்சோம். ஆனால் கண்டிப்பாக மறுபடியும் ஒன்று சேருவோம். உன்னோட காதலால் தான் என்னோட மெமரி திரும்ப கிடச்சிது. என்னோட உண்மையான காதலை உன்னை மறுபடியும் திரும்ப வர வைக்கும். பிரக்யா, நீ தான் அன்னைக்கு என்கிட்ட சொன்ன 2 தடவை கல்யாணம் பண்ணதுனால நம்ம உறவு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு. நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. நம்ம எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம். பிரக்யா, சாவாலையும் நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாது. நீ திரும்ப வந்துதான் ஆகணும். நீ திரும்ப வரலனா கூட நான் உன்னை தேடி கண்டுபிடிப்பேன், திரும்ப கூட்டிட்டு வருவேன். நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் என் பொண்ணை கொன்னுட்டீங்க. இவெல்லாம் பொம்பளையே இல்ல, இவ ஒரு பாம்பு. என் பொண்ணு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்து அவளை எப்படியாவது கொல்லணும்னு பார்த்தா, இன்னைக்கு எப்படியோ அவளை கொன்னுட்டீங்கல்ல.
நீ நீ மனுஷியும் இல்ல பாம்பும் இல்ல. அந்த கடவுளை இப்போ ஏண்டா இவளை இந்த உலகத்துக்கு அனுப்புறோன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. கடைசியில என் பொண்ண கொன்னுட்டீங்களடி. நான் உங்ககிட்ட வேண்டான்னு சொன்னேன்ல, என் பொண்ணு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராதீங்கன்னு சொன்னேன். ஆனா என் பேச்ச கேட்காம இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. எனக்கு நல்லாவே தெரியும் என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தானா இவங்க 2 பேரும் அவளை கொன்னுடுவாங்கன்னு. நீங்க அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இவங்க 2 பேரும் கையால அவளை கொல்ல வச்சிட்டீங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குல்ல? எத்தனை தடவை உங்ககிட்ட இருந்து அவளை காப்பாத்தணும்? ஒரு தடவை நான், ஒரு தடவை அபி, ஒரு தடவை கடவுள். ஆனா இந்த தடவை அவளை எப்படியோ நீங்க கொன்னுட்டீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க 2 பேரும் முதல்ல என் பொண்ணு அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சீங்க. இப்போ இன்னைக்கு என் பொண்ணு பிரக்யாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் உங்க 2 பேரையும் விட மாட்டேன். நீங்க எங்களை இப்படி ப்ளேம் பண்ண முடியாது ஆண்டி. பிகாஸ் நாங்க ஒண்ணுமே பண்ணல. நீ உன்னோட வாயை திறந்தேன்னு வையே, அதுக்கப்புறம் நான் உன்னை Enough. போதும், இதோட நிறுத்திக்கோங்க. உங்க பொண்ணுக்கு என்ன ஆனாலும் அதுக்கு காரணம் நாங்க தானா? உங்க இஷ்டத்துக்கு உங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவீங்களா? நானும் ஒத்துக்கிறேன். பிரக்யா என்னோட எதிரிதான். அபி கூட அவ சேர்ந்திருந்தா என்னால அதை பார்க்க முடியாது. ஆனா அதுக்காக அவளுக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்லுவீங்களா? பிரக்யாவுக்கு அடிபட்டா போய் தனுவை திட்டணும். பிரக்யா அழுதுட்டானா அதுக்கு தனுதான் காரணம். பிரக்யா செத்துட்டா தனுதான் கொன்னு இருப்பான். என்ன நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் ஒரு அம்மாக்கு பொண்ணுதான். எனக்கும் அம்மா இருக்காங்க. என்னைக்காவது அவங்க உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்களா? என் தனுவை நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிருக்காங்களா? உங்க பொண்ணு என் தனுவோட லைஃப கெடுத்துட்டா. உங்க பொண்ணால அபி 2 தடவை மண்டபத்தை விட்டு போயிட்டான். உங்க பொண்ணால என் பொண்ணு சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டான்னு உங்க வீட்டுக்கு வந்து கத்திருக்காங்களா? இல்ல அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க? உனக்கு வெக்கமா இல்லையா தனு? இந்த நிலைமையில நீ இப்படியா பேசுவ? இவங்க என்ன துக்கத்தை ஷேர் பண்ணிக்குவா இங்க வந்திருக்காங்க? ஒருவேளை இவங்க சோகமா இருந்தா நானும் சிம்பத்தி காட்டியிருப்பேன். ஆனா இவங்க பொய்யான பழியத்தான் போட வந்திருக்காங்க. ஒருவேளை அப்படி பழி சொல்லணும்னா போய் அந்த கடவுள் மேல பழிய சொல்லுங்க. ஏன் உங்க பொண்ணை இப்படி பண்ணாருன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு எங்க கிட்ட பேசாதீங்க. நான் கடவுள் கிட்ட போக மாட்டேன். ஏன்னா கடவுள் என் பொண்ணை கொல்லல, நீங்க 2 பேரும் தான் அவளை கொன்னீங்க. நான் எதுக்காக கடவுள் கிட்ட போகணும்? அவர்கிட்ட எதுக்காக உதவி கேட்கணும்? ஏற்கனவே ஒன்ன மாதிரி ஒரு கேவலமானவளை இந்த பூமிக்கு அனுப்புறத நினைச்சு அவர் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா அப்பா கூட உள்ளுக்குள்ள வேதனைப்பட்டு அவமானப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெற்றிருக்காங்கல்ல. இனஃப் ஆண்டி, நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இப்ப என் வீட்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்கன்றத மறந்துடாதீங்க. என் வீட்ல நின்னுக்கிட்டு என் ஃப்ரெண்டையே தப்பா பேசுவீங்களா? என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தான் பிரக்யா இறந்ததுனால வருத்தப்படுறாங்க. அதுக்காக நீங்க இப்படியா வந்து எங்க வீட்ல ரியாக்ட் பண்ணுவீங்க? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பொண்ணு இறந்துட்டதுனால கோவத்துல இருக்கீங்க, அதனால ரியாக்ட் பண்றீங்க. அதனால ஆன்ட்டி ப்ளீஸ் நீங்க சைலண்டா இங்க இருந்து கிளம்பி உங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லனா நான் போக மாட்டேன். நான் இன்னைக்கு இங்க இருந்து போக மாட்டேன். நீங்க செஞ்ச எல்லா துரோகத்தையும் அபிகிட்ட நான் சொல்லத்தான் போறேன். ஏன்னா அபிக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு இன்னைக்கு தெரிஞ்சேதான் ஆகணும். நான் அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் உங்க 2 பேரோட முகமூடிய கிழிக்கத்தான் போறேன். உங்களால அதை தடுக்க முடியாது. உங்களால என்ன பண்ண முடியும் ஆண்டி? என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். ஆலியா,
நீ வாய மூடு. இந்த வீட்ல நீ எப்படி இருக்க, எதனால இருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால நீ கொஞ்சம் பேசாம இருக்கிறது நல்லது. ஓ, இப்போ நீங்களும் இவங்க கூட சேர்ந்துட்டீங்களா பாட்டி? ஆமா, நாங்க எப்பவுமே பிரிஞ்சு போனதே இல்லையே. உன் கூட தான் எங்க உறவு அறுந்து போச்சு. எங்களோட உறவு அப்படித்தான் இருக்கு, அப்படித்தான் இருக்கும். பாட்டி, நீங்க இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருக்கீங்க. உங்களால ஏதாவது பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, இவங்களாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க இருக்கிற யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அண்ணாக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. அதனால எனக்கு அகெயின்ஸ்டா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். இங்க பாருங்க பாட்டி, இன்னும் எவ்வளவு நாள் நீங்க இந்த வீட்டுல வாழ போறீங்க? அத சந்தோஷமா வாழ வேண்டாமா? கொஞ்சம் ஓவரா பேசுனீங்க, உங்களை நான் நேரா அநாத ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சிருவேன். ஆலியா, அப்படி பண்றதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அப்படி பண்ண வச்சிடாதீங்க. So let's go operate, okay? And you? இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா என்ன? வீட்டை விட்டு போங்கன்னு சொன்னேன். எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி நீங்களா போயிடுங்க. கிளம்புங்க, சீக்கிரம் போங்க. நான் போக மாட்டேன். இன்னைக்கு உங்க 2 பேரோட சுயரூபத்தையும் நான் அபிக்கு முன்னாடி காட்டத்தான் போறேன். இன்னைக்கு ஒன்னாலதான் என் பொண்ணு பாவம் இந்த உலகத்துல இல்ல. அவளை கொல்றதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு நான் அபிகிட்ட இன்னைக்கு சொல்லத்தான் போறேன். இதுவரைக்கும் பிரக்யாவாலதான் நான் அபிகிட்ட எந்த உண்மையும் சொல்லாம விட்டுக்கிட்டு இருந்தேன். அவ எப்ப பார்த்தாலும் அபிக்கு உண்மை தெரிஞ்சு அவருக்கு ஏதாவது ஆயிடும்னு பயந்துகிட்டே இருந்தா. ஆனா இப்போ என்னோட பிரக்யாவே உயிரோட இல்ல. அவளோட பயமும் அவளோட சேர்ந்து செத்து போச்சு. இன்னைக்கு நிச்சயமா சொல்லத்தான் போறேன். எல்லா உண்மையும் அபிகிட்ட சொல்லத்தான் போறேன். நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு அபிக்கு தெரியத்தான் போகுது. என்ன இனிமே யாராலையும் தடுக்க முடியாது. சில ரகசியங்களை நம்ம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கணும் ஆண்டி. ஒருவேளை அது வாய்க்கு வந்துச்சுன்னா அது நமக்கே ஆபத்தாயிடும். எதுக்கு புதைச்சு வச்சிருக்கிற ரகசியத்தை வெளியில எடுக்க நினைக்கிறீங்க? அது உங்களுக்கு தான் பிரச்சனையாகும் ஆண்டி. சோ நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. உங்க வாய மூடிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணும் போயிட்டா. அவ போனதோட உங்களுக்கு இந்த வீட்டோட இருந்த உறவும் ஃபினிஷ். அதனால இங்க இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? வாங்க, சோச்சாமத்தா தேவையில்லாத பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க. உங்க டிராமா எல்லாம் முடிஞ்சிருச்சு, கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன். கை வைக்காத. முதல்ல நீங்க கிளம்புங்க. அபி, இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசக்கூடாது. நீ தானே என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த. கிளம்புன்னு சொல்லிட்டு தானு என்ன வேடிக்கை பார்த்துட்டு புடிச்சு இழுத்து போடி உங்களை. கிளம்பி போக மாட்டேன். அபி, தனு, சரளாண்டி மேல இருந்து கையடியிலன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அபி, பாருப்பா, சரளாவை இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்கப்பா. அபி, அபி, நான் சொல்றது கேளு. இவங்க இங்க வந்து இவங்க பொண்ணு நாங்க தான் கொன்னோன்னு எங்க மேல பழி போடுறாங்க. அப்படிலாம் நாங்க எதுவும் பண்ணலன்னு இவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கோம். இப்ப எந்த பிரச்சனையும் வேண்டாம், இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். ஆமாண்ணா, நல்ல வேலை நீ வந்துட்ட. இவங்க எங்க மேல பழி போட்டுட்டு இருக்காங்க. எங்க மேல மட்டும் இல்ல, ஓ மேலயும் பழி போடுறாங்கன்னா நாம தான் பிரக்யாவை கொன்னுட்டோமா.
உங்களோட நிலைமை எனக்கு புரியுதுண்ணா. நானே உங்களுக்கு எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி பண்றேன். ஆண்டி இங்க இருந்து போங்க, அதுக்கப்புறமா நம்ம எதுவா Shut up! நீ எதுவும் பேச தேவையில்ல, நான் எதுவும் கேட்க விரும்பல. ஆல்ரைட்? நான் எதுக்கு நான் பேசாம இருக்கணும்? இவங்க இவங்க என்ன பேசுனாங்க தெரியுமா? பாட்டியை கூட ப்ளேம் பண்ணாங்க. இவ்ளோ பேசுறாங்க, நீ என்னடா? ஆலியா, நான் எதுவும் கேட்க விரும்பலன்னு சொன்னேன்ல. என்ன அபி, நாங்க எதுக்கு பேசக்கூடாது? பிரக்யா உன்னோட செக்ரட்டரி அண்ட் இவங்க அவளோட அம்மா. இவங்க எங்களை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள வாய மூட சொல்லாம எங்களை வாய மூட சொல்ற? ஆனா எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இந்த லேடியை வீட்டு விட்டு வெளில போ சொல்லுனா. ஒருவேளை உன் பேச்சை கேட்கலன்னா இவங்க கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி விடுனா. கழுத்தை பிடிச்சு உங்க 2 பேரையும் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளணும். உங்க 2 பேர் முகத்திலையும் இருக்கிற பொய்ங்கிற திரை இன்னைக்கு கிழிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் உங்க 2 பேரும் முகத்தையும் பார்க்க விரும்பல.